இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படின்னா இந்தியாவின். அப்போ இந்தியாஸ் எஸ் போட்டிருக்கோன்னா இந்தியாவின் அர்த்தம். இந்தியான்னு போட்டால் இந்தியா அர்த்தம். இந்தியாவின் வெளிநாட்டு ஃபாரின்னா வெளிநாட்டு கொள்கைகள், பாலிசின்னா கொள்கைகள், ரைட்டா. அப்போ ஒரு நாடு மொத்தம் 196 நாடுகள் இருக்கிறது, ரைட்டா. அப்போ இந்த நாடுகளில் வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாடு கூட உறவுகள் வைத்து கொள்ளும். எதுக்கு? பிஸ்னஸ். அதாவது அவன் பொருளை நம்ம வாங்குறது, அந்த நாட்டு பொருளை நம்ம பொருளை அவனுக்கு விற்கிறது, எவ்வளோ வரி விதிக்கிறது, நம்ம ஊருக்காரன் அங்கே போய் தப்பு பண்ணிட்டு அவன் கைது பண்ணுவான், அவனை எப்படி விடுவிக்கிறது, அவன் ஆள் இங்கே வந்து தப்பு பண்ண எப்படி விடுவிக்கிறது, அப்படி அதேமாதிரி இராணுவ உதவிகள், இப்படியெல்லாம் பல வெளிநாட்டு கொள்கைகளை இந்தியாவை எப்போ வச்சுருக்கு, அது என்னன்னு பார்ப்போம், ரைட்டா. இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகள் அப்படின்றான். அப்போ இன்ட்ரோடக்ஷன் அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கைகள் கேன் பி டிஃபைன்டு விளக்கப்படுகிறது. அதாவது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகள் கேன் பி டிஃபைன்டு விளக்க முடியும். எப்படின்னா ஆஸ் எ கண்ட்ரிஸ் பாலிசி. அப்போ எவ்வாறு வெளிநாட்டு கொள்கையை இந்தியாவின் ஃபாரின் பாலிசி கேன் பி டிஃபைன்டு விளக்கப்படுகிறது. ஆஸ் எ கண்ட்ரிஸ் பாலிசி தேசத்தின் கொள்கை என்று விளக்கப்படுகிறது, ரைட்டா. எவ்வாறாக வெளிநாட்டு கொள்கையை தேசத்தின் கொள்கை என்று விளக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும். தட் இஸ் கன்சீவ்டு. அது எவ்வாறாக இருக்கிறது? தட் இஸ் கன்சீவ்டு. அப்போ கன்சீவ்டு என்னது? ஒரு பெண் பிள்ளை மாசமாக இருக்கா, அதாவது உள்ள வகுத்தில் குழந்தை வளருது, அதைத்தான் கன்சீவ்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. கன்சீவ்டுனா குழந்தை உருவாகிறது வகுத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கன்சீவ்டோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், அங்கே குழந்தை உருவாகிறது, இங்கே திட்டங்கள் உருவாகிறது, ரைட்டா. கன்சீவ்டு என்ன மீனிங்கு? திட்டத்தை உருவாக்குகிறார்கள். வெளிநாட்டு கொள்கையோட திட்டத்தை கன்சீவ்டு. நல்லா பார்த்து, கன்சீவ்டுனா ஆக்சுவலி என்ன மீனிங்னா வகுத்தில் குழந்தை வளருது, ஒரு பொம்பளை பிள்ளை வகுத்தில், அதுதான் கன்சீவ்டுனா மாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்களே. ஆனால் அங்கே வளருது, இங்கே திட்டம் வளருது, திட்டத்தை வகுக்கிறாங்க, ரைட்டா. ரெண்டு ஒன்று தான். அப்போது கன்சீவ்னா திட்டம் வகுக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. எதற்காக வேண்டி? வெளிநாட்டு கொள்கை என்பது டிஃபைன்ட் விளக்கப்படுகிறது. ஆஸ் ஏ கண்ட்ரிஸ் பாலிசி தேசத்தின் கொள்கை என்று விளக்கப்படுகிறது. தட் இஸ் கன்சீவ்டு அப்படின்னா அந்த திட்டம். தேட் எதை குறிக்கிறது? அந்த திட்டம் இஸ் கன்சீவ்டுனா உருவாக்கப்படுகிறது. தேட் எதை குறிக்கிறது? திட்டத்தை உருவாக்கப்படுகிறது. அண்டு டிசைனை வடிவமைக்கப்படுகிறது. வடிவமைப்பு டிராயிங்காக பண்ணுவாங்க, உருவாக்கும் போது என்னென்ன செய்யணுமோ அதை சொல்லுவாங்க, ரைட்டா. அதை உண்டாக்குவாங்க. டிசைனை வடிவமைக்கப்படுகிறது. அண்டு ஃபார்முலேட்டட் அப்படின்னு சொல்லி மீனிங் வந்துச்சுன்னா அதுவும் வடிவமைப்பு, திட்டம் உருவாக்குதல் தான். ஃபார்முலேட்டட்னா என்னது? அந்த திட்டத்தை உருவாக்குறது, ரைட்டா. டிசைனை வடிவமைக்கிறது. அடுத்து ஃபார்முலேட்டட்னா திட்டம் உருவாக்கப்படுகிறது, ரைட்டா. ரெண்டு ஒன்று தான். ஃபார்முலேட்டட் டு சேஃப்கார்டு, இந்த மூணையும் செய்கிறாங்க. கன்சீவ்டு, டிசைன்டு அண்டு ஃபார்முலேட்டட். இப்போ கன்சீவ்டுக்கும் டிசைன் ஃபார்முலேட்டட் ரெண்டு மீனிங் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்று தான். எதற்காக வேண்டிய திட்டங்களை உருவாக்குறாங்க? டு சேஃப்கார்டு அண்டு ப்ரொமோட் டு சேஃப்கார்ட்னா பாதுகாக்க. எதை பாதுகாக்க? டு சேஃப்கார்ட் அண்டு ப்ரொமோட்னா அதை ஊக்குவிக்க, பாதுகாக்க மற்றும் தேசத்தை பாதுகாக்க மற்றும் அதனை ஊக்குவிக்க. எதற்காக வேண்டி? ஹெர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஹெர்னை யாரை குறிக்கிறது? இந்தியாவை குறிக்கிறது. அப்போ தேசத்தின், அதாவது ஹெர்னை எதை குறிக்கிறது? இந்தியாவின் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். தேசிய நலன், ரைட்டா. நேஷ்னல் தேசியம், இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நலன்னு அர்த்தம். இந்தியாவின் தேசிய நலனை அதிகரிக்க மற்றும் பாதுகாக்க வேண்டி திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. எங்கே? இன்ஹெர் எக்ஸ்டர்னல் அஃபயர்ஸ். அப்போ இன்ஹெர் எக்ஸ்டர்னல் அஃபயர்ஸ் என்னது? எக்ஸ்டர்னல் வெளியுறவு கொள்கை, ரைட்டா. ஒரு நாடு இன்னொரு நாடு கூட ஒரு கொள்கையை வகுக்குதுன்னா அது என்ன? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். உறவு உள்ள இந்தியாவுக்குள்ளே இல்லை, வெளியில் இருக்குது, ரைட்டா. அதான் வெளியுறவு கொள்கை மூலமாக வகுக்கப்படுகிறது. எதுக்கு? இந்த கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றான். எதற்காக வேண்டி? இந்த கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அப்படின்னு இந்த கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு என்னது? அதாவது தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள. இந்த கண்டக்ட்னா என்னது? கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு, ரைட்டா. அதாவது கண்டக்ட் என்னது? செயல் பரிமாற்றங்கள் அர்த்தம், செயல்படுத்துதல்னு அர்த்தம். எதை செயல்படுத்துதல்? இந்த கண்டக்ட் ஆஃப் செயல்படுத்த வேண்டும். எதை செயல்படுத்த வேண்டும்? ரிலேஷன்ஷிப், தொடர்புகளை. அதாவது ரிலேஷன்ஷிப் என்னது? தொடர்புகள் என்ன? ரிலேஷன்ஷிப் என்னது? தொடர்புகள், நல்ல தொடர்புகள், ரைட்டா. ஆரோக்கியமான தொடர்புகளை வித் அதர் கண்ட்ரீஸ், மற்ற நாடுகளோட ஆரோக்கியமான தொடர்புகளை செயல்படுத்த வேண்டும். கண்டக்ட்னா செயல்படுத்த வேண்டும். எப்படி? போத் பைலேட்ரல் என்னது?
பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல். பைலேட்ரல் என்னது? இரு நாடுகளுக்குள்ள உறவுகள், ரைட்டா? அப்போ மல்டிலேட்ரல் என்னது? பல நாடுகளுக்குள்ள உறவுகள். இப்போ இந்தியா தேசம் ஒரு நாடு கூட உறவு வச்சுருக்கு, ஒரு வணிகமாக இதை செய்ய வேண்டிய, அதுக்கு ஒரு கொள்கையை வைப்பாங்க, அந்த நாடு வகுப்பு நம்மளும் வைப்போம், அதுக்கு ஒரு பைலேட்ரல். ஒரு இந்தியா நாடு ஒரு 10 நாடுகள் கூட 20 நாடுகளோட ஒரு கொள்கையை வகுத்துருக்கு, இந்த நாடுகளுக்கெல்லாம் எந்த கொள்கை தான் பொருந்துன்னு சொல்லுது. அப்போ அது ஒரு மல்டிலேட்ரல். அப்போ 2 நாடுகளுக்குள்ள கொள்கைகள் வகுக்கப்பட்டால் பைலேட்ரல் என்றும், 2க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது மல்டிலேட்ரல் என்றும் குறிக்கப்படுகிறது. பைலேட்ரல்னால் இருதரப்பு, இரு நாடு அப்படின்னு சொல்லலாம். மல்டிலேட்ரல்னால் என்னது? பல தரப்பு, ரைட்டா? அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்பி படிக்கணுமா? திரும்பி ஃபாஸ்ட்டாக படிக்க. வெளிநாட்டு கொள்கை என்பது இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது ஆஸ் ஏ கண்ட்ரிஸ் பாலிசி, நாட்டின் கொள்கை என்று விளக்கப்படுகிறது. தட் இஸ் கன்சீவ்னா திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது, டிசைனை வடிவமைக்கப்படுகிறது, அண்ட் ஃபார்முலேட்டட் அந்த திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டிய? டு சேஃப்கார்டு பாதுகாக்க மற்றும் வளர்ச்சியடைய செய்ய. எதை? தேசத்தின் நலனை பாதுகாக்க மற்றும் வளர்ச்சியடை செய்ய. எதில்? இன்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளிநாட்டு உறவுகளோட எப்படி பாதுகாக்கணும் வளரணும்? இன் கான்டாக்ட் நடத்தி. எதை நடத்தி? த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், ரிலேஷன்ஷிப்னா உறவுகளை, வித் அதர் கண்ட்ரீஸ் மற்ற நாடுகளோட உறவுகளை வெளிப்படுத்தி. போத் பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல். எப்படி போத் பைலேட்ரல்னா? இரண்டுமாக, ஒன்று 2 நாடுகளுக்குள்ள உறவுகள் அல்லது பல நாடுகளுக்குள்ள உறவுகளை வைத்து இந்தியாவின் நலனை பாதுகாக்க வேண்டும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? இட் சீக்ஸ் அப்படின்றான். அப்போ சீக்ஸ்ன்னு என்னது? இது நாடுகிறது. எது? இந்திய தேசம். தான் இந்தியாவை தான் குறிக்குது. இட் சீக்ஸ், ரைட்டா? அப்போது இது என்ன எதை குறிக்கிறது? இட் சீக்ஸ் டு செக்யூர் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். செக்யூர்னா பாதுகாக்க வேண்டி. இட் சீக்ஸ் டு செக்யூர் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது சிறந்த நலன், ரைட்டா? இது சீக்ஸ்னா இட்டுன்னு இந்தியாவை குறிக்கிறது. சீக்ஸ்னா நாடுகிறது. எதை நாடுகிறது? நல்லா பார்த்துக்கோங்க. சீக்ஸ்னா சீக்ஸ்ன்னு சொன்னது நாடுகிறது. அண்டு டு செக்யூர்னா பாதுகாக்க வேண்டி. எதை பாதுகாக்க வேண்டிய? பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சிறந்த நலன்கள் நாட்டோட நலன்கள் சொல்கிறான். சிறந்த நலன்கள் ஆஃப் த பீப்புள், மக்களின் சிறந்த நலன்களை பாதுகாக்க வேண்டி இந்திய தேசம் நாடுகிறது, அது விருப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம மக்களின் நலன்கள் நாட வேண்டியும் விருப்பப்படுகிறது, கமா போட்டு அடுத்து டெரிட்டரின்னு போடுறான். அந்த இந்திய தேசத்தின் டெரிட்டரினா பிராந்தியத்தையும் நல்ல முறையில் வைத்திருக்க வேண்டி வெளிநாட்டு உறவுகளை விரும்புகிறது. 2வது. இப்போ 3வதாக எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி, நாட்டின் பொருளாதாரம். எக்கனாமினா பொருளாதாரம். நாட்டின் பொருளாதாரத்தையும் நல்ல முறையில் வைத்திருக்க வேண்டி இந்திய தேசம் விரும்புகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு It is a direct reflection of country's traditional value. அப்படின்னா இது இருக்கிறது. இருக்கிறது. இந்த கொள்கை வெளிநாட்டு கொள்கையை தான் குறிக்கிறது. இட் இஸ் எ டைரக்ட் ரெஃப்ளெக்ஷன், நேரடி பிரதிபலிப்பாக இருக்கிறது. நாட்டின் நேரடி பிரதிபலிப்பாக இருக்கிறது. எதற்கு? ட்ரெடிஷ்னல் வேல்யூ. ட்ரெடிஷ்னல் வேல்யூ என்னது? பாரம்பரிய மதிப்புகள். இங்கே உள்ள மக்களின் கலாச்சார மதிப்புகள்னு அர்த்தம். மக்களின் கலாச்சார மதிப்புகளோட நேரடி, ரைட்டா? நேரடி ரெஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பாக உள்ளது. அப்படின்னா மக்களின் கலாச்சாரத்தையும் வெளிநாட்டு உறவுகளில் எடுத்துரைப்பாங்க. எங்கள் மக்கள் கலாச்சாரம் இதுதான், நாங்கள் இதுக்கு தக்கதான் நடந்துக்கொள்வோம் அப்படின்றத வெளிப்படுத்துது. இட் இஸ் எ டைரக்ட் ரெஃப்ளெக்ஷன், நேரடி பிரதிபலிப்பாக இருக்கிறது. எதற்கு? ஆஃப் கண்ட்ரிஸ் நாட்டினுடைய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். அப்போ ட்ரெடிஷ்னல் என்னது? பாரம்பரிய, ரைட்டா? பாரம்பரிய மதிப்புகள். வேல்யூனா பாரம்பரிய மதிப்புகளை பிரதிபலிக்கும்படியாக இருக்கிறது. அண்டு மேலும் ஓவரால் நேஷனல் பாலிசி, மேலும் எவ்வாறு இருக்கிறது? ஓவராலாக ஒட்டுமொத்தம் தேசிய கொள்கைகளையும் பிரதிபலிக்கிறதாக இருக்குது. ஒட்டுமொத்த ஓவரால் நேஷனல் பாலிசி தேசிய கொள்கைகளையும் பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அடுத்து நேஷன்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் இண்டிபெண்ட். அப்போ நேஷன்ஸ்னால் தேசங்கள் தன்னிச்சையாக இருக்கலாம். ஹேவ் ஆல்சோ பீன் இண்டிபெண்ட், ரைட்டா? அப்போ தன்னிச்சையாக தேசங்கள் இயங்கலாம், ரைட்டா? அப்போ தன்னிச்சையாக இயங்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நேஷன் தேசங்கள் ஹேவ் ஆல்சோ பீன் இண்டிபெண்ட், கமா போட்டு தன்னிச்சையாக இருக்கலாம், கமா போட்டு இன்டர்டிபெண்டன்ஸ் ஹேஸ் பீன் ஏ கண்ட்ரோவர்டபிள் ஃபேக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சொல்கிறான். அப்படின்னா
நல்லா கவனிங்க. அதாவது இன்டர்வென்ஷன் நல்லா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது அது நல்ல தேசங்கள் என்னவாக இருக்கலாம், நான் டிபெண்ட் சொல்லிட்டேன். இன்டர்டிபெண்டன்ட்னா தேசங்கள் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கலாம். டிபெண்ட் கிடையாது, இன்டர் டிபெண்ட். அப்படின்னா ஒரு நாடோட உதவியை சார்ந்து இருக்கலாம். அந்த நாடுக்கு தேவையான நம்ம செய்வோம், நம்மளுக்கு தேவையான அவங்க செய்வாங்க. அதான் இன்டர் டிபெண்ட். அப்படின்னா என்னது, சார்ந்து இருத்தல். ரைட்டா? நாடுகள் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கலாம். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. நேஷன்ஸ் இது கொஞ்சம் இதாக இருக்கும். நேஷன்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் இன்டர் டிபெண்ட். ஒரு நாடு இன்னொரு நாடுகள் கூட சார்ந்து இருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதாவது இன்டர் டிபெண்ட் அன்பட்டு நெக்ஸ்ட்டு இன்டர் டிபெண்டன்ஸ். அப்போ இன்டர் டிபெண்டன்ஸ் இப்படி சார்ந்து இருத்தல். ரைட்டா? இப்படி சார்ந்து இருத்தல் இவ்வாறு ஒவ்வொரு நாடு ஒரு நாடு கூட சார்ந்து இருக்கலாம். ஆனால் இவ்வாறு சார்ந்து இருத்தல் அதுதான் இன்டர் டிபெண்டன்ஸ். இப்போ இவ்வாறு ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடோட சார்ந்து இருத்தல் ஹேஸ் பீன் அண்ட் இன்டர் கண்ட்ரோவெர்டிபிள். அப்போ இன்டர் கண்ட்ரோவெர்டிபிள்னு சொன்னால் அது இன்கண்ட்ரோவெர்டிபிள்னு சொல்கிறான். இன்கண்ட்ரோவெர்டிபிள். அப்போ இன்கண்ட்ரோவெர்டிபிள்னா மறுக்க முடியாது. ஏன் மறுக்க, இந்த மாதிரி சார்ந்து இருத்தல் மறுக்க முடியாத ஒன்று. ஃபேக்ட்னா ஒன்று, மறுக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்கிறான். எதில்? ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். இன்டர்நேஷ்னலாக சர்வதேச உறவுகளில் இது ஒரு நாடு இன்னொரு நாடு கூட சார்ந்திருத்தல், அதாவது மறுக்க முடியாத உண்மை என்று சொல்கிறார். ரைட்டா? திரும்பி படிக்க நல்லா பார்த்துக்குவோம். அதாவது நேஷன் ஹேவ் ஆல்சோ பீன் இன்டர் டிபெண்ட். அப்படின்னா தேசங்கள் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கின்றன. டிபெண்டன்ட் சார்ந்து இருத்தல். இப்போ இன்டர்னே ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இதுக்கு அது உதவி செய்யும், அதுக்கு இது உதவி செய்யும். நெக்ஸ்ட் பாருங்க. இப்படி ஒன்றோடு ஒன்று சார்ந்திருத்தல் ஒரு மறுக்க முடியாத ஒன்று. அதான் இன்டர் டிபெண்டன்ஸ். ஒன்றோடு ஒன்று சார்ந்திருத்தல் என்பது ஹேஸ் பீன் இருக்கிறது. எப்படி? இன்கண்ட்ரோவெர்டிபிள்னா அதாவது மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாத ஒரு செயல். இது நடந்துதான் ஆகும், சார்ந்து தான் இருக்கணும், தனிச்சா இயங்க முடியாது. அதான் மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஃபேக்ட்னா ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆக இருக்கிறது. எங்கே? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். அப்போ சர்வதேச உறவுகளில் இது ஒன்றோடு ஒன்று சார்ந்திருத்தல் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்று ஃபேக்ட்னா உண்மை என்று சொல்கிறார்கள். ரைட்டா? த மெயின் டூல் ஆஃப் ஃபாரின் பாலிசி. அப்படின்ற த மெயின் டூல்னால் முக்கியமான ஒரு அம்சம். ரைட்டா? மெயின் டூல் ஆஃப் ஃபாரின் பாலிசி. முக்கியமான கொள்கை ஆஃப் ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கையில் ஒரு முக்கியமான ஒன்று. டூல்னால் ஒரு கருவினா ஆயுதம் கிடையாது, ஒரு ஐடியா. ரைட்டா? த மெயின் டூல் அப்படின்னா முக்கியமான ஐடியா ஆஃப் ஃபாரின் பாலிசி வெளிநாட்டு கொள்கைகளில் இருக்கின்றன. என்னவாக இருக்கின்றன? ட்ரீட்டீஸ்னால் ஒப்பந்தங்கள். இப்போ நான் ஒரு வீடு வாடகைக்கு விடுறேன், அவனுக்கு நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன். என்னது? 2 வருஷத்துக்கு தண்ணி இருக்கணும், அதுக்கு காலி பண்ணிடணும். அதான் ட்ரீட்டீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இது வெளிநாட்டு ஒப்பந்தங்கள். ஒரு நாடு இன்னொரு நாடு கூட போடும். அப்போ முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்றால் வெளிநாட்டு கொள்கையில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், டூல்னா அம்சம்னு வச்சுக்கேன், அம்சம் என்னவென்றால் ட்ரீட்டீஸ் ஒப்பந்தங்கள் போடுவார்கள். அண்டு எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்ன்னு சொன்ன என்னது? நிர்வாக ஒப்பந்தம். எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுத்துவார்கள். அக்ரிமெண்ட் என்னது? ஒப்பந்தத்தை செயல்படுத்துவார்கள், ஒப்பந்தம் போடுவார்கள். ட்ரீட்டீஸ்னால் ஒப்பந்தம் போடுவார்கள். அண்டு எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்னா அந்த அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவார்கள். அன்று மூன்றாவதாக அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ்னால் வெளிநாட்டு தூதுவர்களை நியமிப்பார்கள். இப்போ அம்பாசிடர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யூபிஎஸ்சியில் போய் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எக்ஸாம் எழுதுறீங்க கலெக்டர் ஆகிறதுக்கு. அதில் 3 எக்ஸாம் வைப்பான். ஐஏஎஸ்னா கலெக்டர், ஐபிஎஸ்னா போலீஸ் அதிகாரி, இன்னொன்று ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இந்த 3மே ஒரே எக்ஸாம் தான். அப்போ இந்த ஐஎஃப்எஸில் பாஸ் பண்ணி வந்தவனுக்கு வெளிநாட்டு தூதர். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒருத்தர் இங்கே யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணவர் அங்கே உட்காந்துருப்பார். ஒரு மாதிரி பல பேர் உட்காந்துருப்பாங்க நம்ம தூதரகத்தில். அதே மாதிரி இங்கே இந்தியா தூதரகத்தில் அமெரிக்காக்காரன் இங்கே அவன் தூதரகத்தை வச்சுருப்பேன், அவங்க ஆளு உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன வேலைன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது, இந்திய அரசாங்கத்து சார்பாக என்ன நடக்கிறது அதை பற்றி தகவல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். த மெயின் டூல் ஆஃப் ஃபாரின் பாலிசிஸ் ஆர் ட்ரீட்டீஸ்னால் ஒப்பந்தங்கள் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றான். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் இதுவும் ஒப்பந்தங்களில் தான் வருகிறது. ரைட்டா? நிர்வாக ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க, அதை செயல்படுத்துவது. அடுத்து அப்பாயிண்டிங் அம்பாசிடர் தூதுவர்களை நியமனம் செய்வது. அடுத்து 4வதாக ஃபாரின் எய்டு வெளிநாடுகளுக்கு உதவி செய்வது. ரைட்டா? ஃபாரின் எய்டு. 5வதாக இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அப்போ சர்வதேச
சர்வதேசத்துக்கு வணிகம் செய்வது, ஒரு நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் சர்வதேச வணிகம். ஆறாவதாக ஆர்மடு ஃபோர்ஸஸ். ஆர்மடு ஃபோர்ஸ்னால் ஆயுதம் தாங்கிய படைகளை பகிர்ந்து கொள்வது. ஆர்மடு ஃபோர்ஸ்னால் ஆயுதம் தாங்கிய படைகளை பகிர்ந்து கொள்வது. இதெல்லாம் வெளிநாடு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறான். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொன்னால் வெளியுறவு அமைச்சகம்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரின்னா அமைச்சகம், அமைச்சரை கொண்டது. ரைட்டா? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் வெளியுறவு. வெளியுறவுனா அந்த நாட்டிலேருந்து நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு உண்டான உறவு, அதனோட மந்திரி சபையை சொல்லுவாங்க. அதை தான் இது என்ன சொல்லுவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் வெளியுறவு அமைச்சகம் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகமானது ஆல்சோ நோன் அஸ் எவ்வாறாக அறியப்படுகிறது? ஆஸ் எ ஃபாரின் மினிஸ்ட்ரி. அப்போ வெளிநாட்டு மந்திரி சபை என்று, வெளிநாட்டு அமைச்சகம் என்று. மினிஸ்ட்ரின்னா அமைச்சகம், அமைச்சரை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இலாக்கா, அதாவது வெளிநாட்டு இலாக்கா என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னால் வெளியுறவு அமைச்சகம், அதை வெளிநாட்டு அமைச்சகம் என்று சொல்லலாம். ஆல்சோ நோன் அஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரின்னு வெளிநாட்டு அமைச்சகம் என்று அறியப்படுகிறது. கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைச்சகம் யாருக்கு கீழே இயங்குகிறது? இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்குகிறது. இஸ் ரெஸ்பான்சிபிள். இது பொறுப்பு வகிக்கிறது. இந்த அமைச்சகம் பொறுப்பு வகிக்கிறது, வேலை செய்கிறது. எதற்கு? ஃபார் கண்டக்ட் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்படின்னா வெளிநாடுகளோட தொடர்புகளை ஏற்படுத்த, இந்தியா மூலமாக வெளிநாடுகளுக்கு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு செயல்படுகிறது. கண்டக்ட்னா செயல்படுகிறது. புரிஞ்சுக்கிச்சா? திரும்பி படிக்கிறேன். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு சொன்னால் என்னது? அதாவது வெளியுறவு அமைச்சகமானது ஆல்சோ நோன் அறியப்படுகிறது. எவ்வாறு? ஃபாரின் மினிஸ்ட்ரி. அப்போ வெளிநாட்டு அமைச்சகம் என்று அறியப்படுகிறது. இது எதுக்கு கீழே வருது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே செயல்படுகிறது. கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இஸ் ரெஸ்பான்சிபிள்னா பொறுப்பு வகிக்கிறது. எதற்கு? ஃபார் கண்டக்ட் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்படின்னா இந்தியாவின் வெளிநாட்டு உறவுகளை வழிநடத்த, கண்டக்ட்னா வழிநடத்த உதவி செய்கிறது. அதற்கு பொறுப்பு வகிக்கிறது. ரைட்டா? எதுக்கு? அதாவது வெளிநாட்டு உறவுகள், இந்தியாவின் வெளிநாட்டு உறவுகளை வழிநடத்துவதற்கோ உருவாக்குவதற்கோ, கண்டக்ட்னு வழிநடத்த, உருவாக்க, செயல்படுத்த என்ன போடால் ஒன்று தான், அதற்கு பொறுப்பு வகிக்கிறது. ரைட்? நெக்ஸ்ட்டு த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதாவது வெளிநாடு சர்வீஸ், வெளிநாட்டு வேலை ட்ரைனிங்னா பயிற்சி. இன்ஸ்டியூட்னா ஒரு என்னது ஒரு நிலையம், கல்வி நிலையம். ரைட்டா? இது வெளிநாட்டு சர்வீஸ் பண்ணக்கூடிய, வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவங்க. அது உங்களை மாதிரி ஆளு கிடையாது. இந்த சொன்னால முதல்ல ஐஎஃப்எஸ்னு பாஸ் பண்ணி வரணும். யூபிஎஸ்சில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் யூபிஎஸ்சியில் போய் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், வெளிநாடுகளில் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம். அதுதான் சொல்கிறேன். இந்த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இந்த இன்ஸ்டியூட் நியூ டெல்லியில் இருக்கிறது. எஸ்டாப்ளிஷ் அமைக்கப்பட்டது எப்போ? 1986. இது என்ன செய்கிறது? இந்த இன்ஸ்டியூட் ப்ரொவைட்ஸ், இந்த இன்ஸ்டியூட்டானது வழங்குகிறது. வழங்குகிறது. என்ன வழங்குது? ட்ரைனிங்னா பயிற்சி வழங்குகிறது. யாருக்கு? ஃபார் ஆஃபீஸர்ஸ்னால் அதிகாரிகளுக்கு. அவங்க எங்கேருந்து வந்த அதிகாரிகள்? ஆஃப் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அப்போ இந்தியா வெளிநாட்டு சேவைகள் அதில் பாஸ் பண்ணி வந்தவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டு பயிற்சி வழங்குகிறது. இது கவர்மெண்ட் தான் இன்ஸ்டியூட். இந்த ஐஎஃப்எஸில் யார் வேலைக்கு போவாங்கன்னு சொன்னால், நீங்கள் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவோம், 3க்கு சேர்த்து தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரே எக்ஸாம் தான். அதில் அவங்கவுங்க விருப்பப்படுறது போவாங்க. ஒருத்தர் ஐஏஎஸ்க்கு போவார், ஒருத்தர் எனக்கு வேண்டாம் ஐஏஎஸ் வேண்டாம், நான் ஐபிஎஸ்க்கு போகிறேன், போலீஸ் சர்வீஸுக்கு போகிறேன் பாரு, இந்த ரெண்டுமே எனக்கு வேண்டாம், நான் ஐஎஃப்எஸ் வெளிநாடுகளுக்கு தூதராக போகிறேன்னு சொல்லுவாங்க. அது அவங்க தான் இதில் வருவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஆர்டிகல் 51. அப்படின்னா இந்தியாவின் அரசியலமைப்பு. கான்ஸ்டியூஷனா அரசியல் அமைப்பு. ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவின் அரசியல் அமைப்பு 1950 உண்டாக்கப்பட்டு அதனோட ஆர்டிகல் 51 என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? ஆர்டிகல் 51 என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அப்போ ஆர்டிகல் 51 நல்லா பார்த்துக்கோ. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா இந்திய அரசியலமைப்பு 1950 ஆர்டிகல் 51 என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ரைட்டு? அதாவது லாஸ் டவுன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறான். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி. அப்போ லேஸ் டவுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி. டைரக்டிவ்னா வழிகாட்டு நடைமுறைகள். ரைட்டா? வழிகாட்டு கொள்கைகள் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகளில் என்னது? வழிகாட்டு நடைமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது என்னது? த ஸ்டேட் ஷேல்
என்டீவர் டு அப்படின்ட்டான். ஸ்டேட் மாநிலமானது, மாநிலம்ன்ற இந்த இடத்துல எதை குறிக்குது? நாடை குறிக்கிறது, ரைட்டா. ஸ்டேட்னா கண்ட்ரியே குறிக்கிறது, ரைட்டா. அப்போ த ஸ்டேட் ஷேல் என்டீவர் டு, என்டீவர் அப்படின்னு சொல்லியாச்சு, என்னது முயற்சி செய்கிறது, ரைட்டா. முயற்சி, அப்போ இது முயற்சிக்கிறது. த ஸ்டேட் ஷேல் என்டீவர் டு, முயற்சி செய்கிறது. எதற்கு? டு, ஒன்று. எது நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் கீழ்கண்டதுக்கெல்லாம் இந்த இந்தியா கவர்மெண்ட் முயற்சி செய்கிறதுன்னு அர்த்தம். த ஸ்டேட்னா இந்திய அரசாங்கத்தை குறிக்கிறது. ஷேல் என்டீவர்னா முயற்சி, ரைட்டா. முயற்சி செய்கிறது. எதற்கு? ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ப்ரொமோட்னா அதிகரிக்க, ஊக்குவிக்க. எதை ஊக்குவிக்க, அதிகரிக்க? இன்டர்நேஷ்னல் பீஸ், இன்டர்நேஷ்னல் தேசிய அளவில், சர்வதேச அளவில் உலகத்திலே அமைதி வேணும்னு சொல்லி இந்தியா விரும்புகிறது. அதான் ப்ரொமோட்னா ஊக்குவிக்கிறது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுகிறது, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஊக்குவிக்க. எதை ஊக்குவிக்க? இன்டர்நேஷ்னல் பீஸ். இன்டர்நேஷ்னல் பீஸ்னால் சர்வதேச அமைதியை ஊக்குவிக்கிறது, அதை விரும்புகிறது அர்த்தம். அண்டு செக்யூரிட்டி, பாதுகாப்பு. சர்வதேசங்களில் அமைதி மற்றும் பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் விரும்புகிறது, ஒன்று. அடுத்து 2, மெயின்டைன் ஜஸ்ட் அண்டு ஹானரபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டான். அப்போ மெயின்டைன் என்னத்தை மெயின்டைன் பண்ணுது? ஜஸ்ட் அண்டு ஹானரபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஜஸ்ட்டுன்னு தற்பொழுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ஜஸ்ட்டுன்றது அது வராது, ரைட்டா. ஜஸ்ட் அண்டு ஹானரபிள்னா எனது ஒரு மதிப்புக்குரிய, ரைட்டா. அப்போது இந்த இடத்துல ஜஸ்ட்டுன்னு என்ன மீனிங் வரும்னா நேர்மையான, ரைட்டா. நேர்மையான மற்றும் அப்படி நல்லா பார்த்துக்கோங்க. அதை மெயின்டைனாக நிர்வகிக்கிறது. எதை நிர்வகிக்கிறது? ஜஸ்ட் அண்டு ஹானரபிள் ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துல ஜஸ்ட்டுனா மீனிங் என்ன வரும்னா ஜஸ்ட்டுன்னா தற்பொழுது. இப்போ யாராவது இங்கே வேர் இஸ் லிசான்னு கேட்குறேன், ஜஸ்ட் சி லீவ் ஃப்ரம் ஹியர் இருந்தான், இப்போ தேவை போகிறாளே அப்படின்றான். அப்போ இப்போ தேவை அப்படின்றத ஜஸ்ட் ஒரிஜினல் மீனிங். ஆனால் இந்த இடத்துல நேர்மையான மற்றும் ஹானரபிள் மரியாதைக்குரிய உறவுகள்னு அர்த்தம். இந்த இடத்துல ஜஸ்ட்னு என்னது? நேர்மையான மீனிங் பொருள் படும், ரைட்டா. இடத்த பொறுத்து மாற்றிக்கணும். இந்த இடத்துல நேர்மையான மற்றும் அந்த என்னதுன்னு சொல்லுவாங்க, ஹானரபிள்னு மரியாதைக்குரிய உறவுகள், ரைட்டா. அப்போ மெயின்டைனாக நிர்வகிக்கிறது. இந்திய அரசாங்கம் நிர்வகிக்கிறதுனா கடைபிடிக்கிறதுன்னு தான். இந்த இடத்துல கடைபிடிக்கணும்னு போடுங்க. கடைபிடிக்கிறது எதை? நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய உறவுகளை கடைபிடிக்கிறது. எதுக்கு மத்தியில்? பட்வீன் நேஷன்ஸ்னால் நாடுகளுக்கு மத்தியில். இந்திய அரசாங்கம் வேறு நாடுகளோட பட்வீன் நேஷன்ஸ், நாடுகளுக்கு மத்தியில் இந்திய அரசாங்கம் கடைபிடிக்கணும். இந்தியா வேறு நாடுகள் கூட இந்த உறவை கடைபிடிக்கிறது. அதான் மெயின்டைன் கடைபிடிக்கிறது. ஜஸ்ட் அண்டு ஹானரபிள் ரிலேஷன்ஷிப். ஜஸ்ட்னு என்னது? நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய உறவுகள் பட்வீன் பல நாடுகளுக்கு மத்தியில் கடைபிடிக்கிறது, ரைட். நெக்ஸ்ட்டு, அப்போ ஃபோஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லாஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறான். அப்போது இதில் என்னென்னு போட்டிருக்கான்? ஃபோஸ்டர் ரிலேஷன்ஷிப், ரைட்டா. அப்போ ஃபோஸ்டர் ரிலேஷன்ஷிப்னு என்னது அப்படின்னு சொன்னால் அது மரியாதை. ஃபோஸ்டர்னால என்னது? ஒரு மரியாதை, ரைட்டா. அதாவது ஃபோஸ்டர்னா என்னது? மரியாதையில், அதாவது ஃபோஸ்டர்னா வளர்க்கிறது. ஃபோஸ்டர் ரெஸ்பெக்ட்னா ஒரு மரியாதையை வளர்க்கிறது, ரைட்டா. அதை ஃபோஸ்டர்னா வளர்க்கிறது, ரைட்டா. வளர்ப்பது. எதை வளர்ப்பது? ரெஸ்பெக்ட்னா மரியாதையை வளர்ப்பது, ரைட்டா. இந்திய அரசாங்கம் மரியாதையை வழங்குகிறது, ரைட்டா. ஆக்சுவல் ஃபோர்ஸ்னா வளர்ப்பது, நீ வழங்குறதுன்னு கூட போட்டுக்கலாம். இந்திய அரசாங்கம் மரியாதையை ரெஸ்பெக்ட் மரியாதையை வழங்குகிறது. யாருக்கு? ஃபார் இன்டர்நேஷ்னல் லாஸ் அப்படின்னா சர்வதேச சட்டங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. இந்த இடத்துல நீ ஃபோர்ஸ்னா கொடுக்குறதுன்னு கூட வச்சுக்கோ. சர்வதேச சட்டங்கள்னு ஒன்று இருக்கும், அது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கடைபிடிக்கும். ஒரு நாடு தப்பு பண்ணிச்சுன்னா தண்டனை கொடுத்துருவாங்க, ரைட்டா. இன்னொரு நாடு மேலே நீ படையெடுத்த, பக்கத்தில் சின்ன நாடு கூட அது பிடிக்க நீ ஆரம்பிச்சேன்னா அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த சின்ன நாடு அவங்க நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்தியா ஏன் நம்ம சிலோனை போய் ஒரு சிலோனை பிடிக்கணும்னா நம்மளுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் படையெடுத்து சிலோன் அரசாங்கத்தை நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படி பிடிக்க முடியாது. அப்படி நீ பிடிச்சேன்னா அவன் அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போவான். அதை இன்டர்நேஷ்னல் சட்டங்கள்னு சொல்லுவான். அந்த இன்டர்நேஷ்னல் சட்டத்தை தீர்ப்பு வைப்பான். இந்தியா மேலே குற்றம் அப்படின்னா அதுக்கு நம்ம தண்டனை நம்ம அனுபவிச்சாகணும். அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறான், இந்திய அரசாங்கம் ஃபோஸ்டர்னு என்னது? வளர்ப்பது. அதாவது எதை? அது ரெஸ்பெக்ட்னா கொடுக்கிறது, மரியாதை கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட்னா கொடுக்கிறது. எதற்கு? ஃபார் இன்டர்நேஷ்னல் லா, சர்வதேச சட்டங்களுக்கு மரியாதை அளிக்கிறது. அண்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னலாக சர்வதேச அமைப்புகள். இப்போ யூஎன்ஓ ஒரு அமைப்பு, வெளிநாட்டு அமைப்பு, அதுக்கெல்லாம் மரியாதை வழங்குகிறது, ரைட்டா. நெக்ஸ்ட்டு, அப்போ என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை
ஆர்பிட்ரேஷன். அப்போ அது என்கரேஜ்னா ஊக்குவிக்கிறது. எதை ஊக்குவிக்கிறது, அதாவது எதை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொன்னால் என்கரேஜ் செட்டில்மெண்ட்னா ஒரு மத்தியஸ்தம் செய்வது, ரைட்டா. செட்டில்மெண்ட்னா ஒரு மத்தியஸ்தம் செய்வது. செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட். இன்டர்நேஷ்னலாக சர்வதேச பிரச்சனைகள், சர்வதேசத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை இந்திய அரசாங்கம் ஆதரிக்கிறது. எவ்வாறாக ஆதரிக்கிறது, அது செட்டில்மெண்ட் மத்தியஸ்தம் பண்ணி எப்படி, யார் மூலிமா, பை ஆர்பிட்ரேஷன் மூலமாக மத்தியஸ்தம் செய்யணும்னு சொல்கிறான். ஆர்பிட்ரேஷன் யார், நடுவர் மன்றம். அப்போ ஒரு 2 நாடுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நடுவர் மன்றம்னு ஒரு மன்றம் அமைப்பாங்க. அது மூலிமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. செட்டில்மெண்ட்னா தீர்த்து வைத்தல், தீர்த்து வச்சுருவாங்க. அதை இந்திய அரசாங்கம் விரும்புகிறது. என்கரேஜ்னா ஆதரிக்கிறது. செட்டில்மெண்ட்னா தீர்த்து வைத்தல். எதை தீர்த்து வைக்கிறது, சமாதானப்படுத்துதல். அதை தீர்த்து வைக்கிறத இந்திய அரசாங்கம் விரும்புகிறது. எதை, ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட் அப்படின்னா சர்வதேச பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. செட்டில்மெண்ட் தீர்த்து வைக்கிறது, ஆதரிக்கிறது இந்திய அரசாங்கம். எதன் மூலியமாக தீர்த்து வைக்கிறது, பை ஆர்பிட்ரேஷன் நடுவர் மன்றம் மூலமாக தீர்த்து வைக்கிறது இந்திய அரசாங்கம். சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம், ஆர்பிட்ரேஷனா நடுவர் மன்றம், அது ஒரு கோர்ட் மாதிரி உலகத்தில். அது நடுவர் மன்றம் மூலமாக சர்வதேச பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதை இந்தியா ஆதரிக்கிறது, ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி அப்படின்னா மெயின் அப்ஜெக்டிவ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கங்கள், ரைட்டா. மெயின் அப்ஜெக்டிவ்னு சொன்னால் முக்கிய நோக்கங்கள், நம்மளோட நாட்டினோட கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா மெயின் அப்ஜெக்ட்னா முக்கிய அப்ஜெக்ட் நோக்கங்கள் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, நம்மளோட வெளிநாட்டு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா. அப்போ ஒன்று நேஷனல் செக்யூரிட்டி, அப்போ தேசிய பாதுகாப்பு, நம்ம நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அது. நெக்ஸ்ட்டு நேஷனல் ப்ராஸ்பரிட்டி என்னது, செழிம்பு, நம்ம நாடு வளர்ச்சி அடையணும், நல்ல செழிப்பாக இருக்கணும். அப்போ தேசிய வளர்ச்சி, செழிம்பு. ப்ராஸ்பரிட்டினா செழிம்பு, ரைட்டா, செழிம்பாக நாடு இருக்கணும். இது 2. 3 இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன். இன்க்ரீஸிங்னா அதிகரிக்கணும். யார் அதிகரிக்கணும், த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன். நம்பர்னால் எண்ணிக்கையை அதிகரிக்கணும். எந்தோட எண்ணிக்கையா, ஃப்ரெண்ட்லி நேஷன் சகோதரராக இருக்கக்கூடிய நாடுகளை நாம் அதிகரிக்கணும். அப்படின்னா நம்மளோட சகோதரர் மாதிரி பழகக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்லி நேஷன், சகோதர நாடுகள், ரைட்டா. அப்போ அவங்களுக்கு நம்மளை வேணும், நம்மளுக்கு அவங்க வேணும், ரைட்டா. அதை அதிகரிக்கணும். அடுத்து அச்சீவிங்னா பெற வேண்டும். எதை பெற வேண்டும், அதாவது அச்சீவிங் உலக அமைதியை பெற வேண்டும். உலகத்தில் சண்டையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இந்திய அரசாங்கம். அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் அண்ட் எனேபிள்னா செய்ய வேண்டும். எவ்வரி நேஷன், ஒவ்வொரு தேசமும் செய்ய வேண்டும். எதற்கு, டு பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்டிங் அப்படின்னா பீஸ்ஃபுல்லி அமைதியாக சேர்ந்து இருத்தல். கோஎக்ஸிஸ்டிங் கோஎக்ஸிஸ்ட்னா சேர்ந்து இருத்தல், ரைட்டா. சண்டை போடக்கூடாது, ரைட்டா. கோஎக்ஸிஸ்ட்னா அமைதியாக சேர்ந்து இருத்தல், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோ. அச்சீவிங் வேர்ல்டு பீஸ், உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும், உண்டாக்க வேண்டும். அதை விரும்புகிறது, செய்ய வேண்டும். அச்சீவ்னா செய்ய வேண்டும், உண்டாக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. எது, உலக அமைதியை செயல்படுத்த வேண்டும். அண்ட் எனேபிள்னு செய்ய வேண்டும். எனது எவ்வரி நேஷன், ஒவ்வொரு தேசமும் செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும், டு பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னா அமைதியாக சேர்ந்து வாழ வேண்டும். அமைதியாக எல்லா தேசங்களும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது இந்தியா அரசாங்கம் வலியுறுத்துகிறது. அடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி. இதையெல்லாம் இந்திய அரசாங்கமானது விரும்புகிறது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு பஞ்ச் சீல்ன்ற பற்றி அடுத்ததில் பார்க்கலாம்.